அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினெட். இன்றைக்கி ரமடான் டே 12. இன்னையோட இஃப்தார் ஈவினிங் ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னையோட ஃபஸ்ட்டு ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துடலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக வறுத்து எடுத்தால் போதும். அதோட வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் போண்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. அதோட வாசனை வர வரைக்கும் கிளறி விடுங்க. அதோட வாசனை வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நம்ம மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், பச்சை மிளகா, அதையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்து கிட்டினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் போல் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்தோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் வெங்காயம் ஈஸியாக வதங்கும். அடுத்து 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்துடலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து கிளறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸு 3 உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா மசாலாவோட படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதுக்கப்புறம் இதை ஆற வச்சு பால்ஸாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக உருட்டிக்கோங்க. அடுத்து நம்ம போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப் அளவுக்கு 1/2 கப் அரிசி மாவு, அதே கப்பால் 1 கப் பஜ்ஜி போண்டா மிக்ஸ். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நீங்கள் சேர்க்கலைன்னா அது கூட மிளகாத்தூளும் பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு அரிசி மாவு சேர்த்ததுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல, அந்த அளவுக்கு திக் பேட்டராகவே கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த பால்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. அடுத்த ரெசிபி பார்த்துடலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு
நான் ஆல்ரெடி நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம். பால் வந்து நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரோஸ் சிரப் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். ரோஸ் மில்க் அடித்து ஊற்றியாச்சு. இந்த ரோஸ் மில்கோட நான் சப்ஜா விதையும் கொஞ்சமாக பாதாம் பிசினும் சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேணாம். நம்ம சுவையான ரோஸ் மில்க் ரெடி. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.